ஒவ்வொரு மாவட்டத்திலையும் என்ன தேவை, அங்க உள்ள மக்களுக்கு இங்க உள்ள தொழில் சார்ந்து என்ன செய்யலாம் அப்படிங்கறதெல்லாம் வச்சுதான் நம்மளே தேர்தல் அறிக்கையை ரெடி பண்ணியிருக்கோம். ஏன்னா தேர்தல் அறிக்கைங்கிறது நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு உறுதி பத்திரம்னு நினைக்கிறவனா. ஆனா அவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க, ஒரு லாட்டரி சீட்டு மாதிரி நினைக்கிறாங்க. இதை கொடுப்பான், ஒரு 500 525 கோரிக்கை போட்டு கொடுத்துருவான், வாக்குறுதியை கொடுத்துருவான், ஜனங்களும் மறந்துடும். இத்தனையே படிச்சு எப்படி நினைப்பு வச்சுக்க போகுது, எல்லாத்தையும் மறந்துடும், நம்மளும் ஆட்சி பண்ணிக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா நான் அந்த மாதிரி செய்யறவ இல்லை, அந்த மாதிரி ஒரு தவறை செய்யவும் மாட்டேன். என்ன செய்ய முடியுமோ அதை தான் சொல்லுவேன். முதல்ல நம்மளுக்கு உள்ள கடனையும் குறைக்கணும், அதே சமயத்துல மக்களையும் நல்லா வச்சுக்கணும். இந்த ரெண்டையுமே நான் என்னுடைய 2 கண்ணாலாம் பார்த்தாவும். அதனால பொறுப்பு கட்டத்தனமா நான் பேசவே முடியாது. ஆனா ஏற்கனவே ஒருத்தர் நம்ம முதலமைச்சரா வச்சுட்டு போனோம், அவர் ஏற்கனவே ஆட்சி பண்ணி பார்த்திருக்காரு. இப்போ தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிற ஒருத்தர் அந்த தேர்தல் அறிக்கையை நான் உட்காந்து 6 அமர உட்காந்து பார்த்தேன், என்னதான் இருக்கு இதுல அப்படின்னு. நிச்சயமா அதுல உள்ளதெல்லாம் செய்யவே முடியாது.